இன்றைக்கி தான் என் ஹஸ்பண்ட் வந்து கத்தார் போகிறாங்க. சீக்கிரம் மார்னிங் எழுந்திரிச்சி எல்லாம் பரபரப்பாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறப்ப என்ன ஒரு பதட்டம் இருந்துச்சு, அதே மாதிரியே இருந்துச்சு. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குச்சு, மனசெல்லாம் படப்படன்னு இருந்துச்சு. மார்னிங் எழுந்திரிச்சி டீ போட்டு நைட்டு சுட்ட சப்பாத்தி இருந்துச்சு, அதை வந்து எக் சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாக லெமன் ஜூஸ்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் போட்டே தரல. சரி போகிறதுக்கு முன்னாடி போட்டு தரலாம் அப்படின்னு பாதாம் பிசின் நைட்டே ஊற வச்சுட்டேன். அப்புறம் சர்பத் மாதிரி கலந்து கொடுத்தேன். கடைசியில் அது குடிக்கவே இல்லை. திருப்பி வீட்டுக்கு வந்து நாங்கள் தான் குடித்தோம். என் பையனை தூங்குடானா தூங்க மாட்டான், தூங்காத அப்படின்னா தூங்குவான். அப்புறம் அப்படியே எழுப்பி விட்டு எப்படியோ தூக்கத்திலே குளிக்க வச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரவே லேட் ஆகிடுச்சு, அதனால எதுவும் பேச முடியல. ஃபைனலாக ஒரு பாய் மட்டும் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. போனப்போ கஷ்டமாக இருந்துச்சு, அதை விட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு தனியாக. இன்னும் 2 இயர்ஸ் கழித்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு போய் கூப்பிட்ற நாளுக்காக வெயிட் பண்ணுறோம்.